திரிபுராவின் அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்தில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளிக்க இந்திய தூதருக்கு வங்கதேச அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. இதையடுத்து வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் பிரணாய் வெர்மா வங்கதேச வெளியுறவுத்துறை செயலாளர் ரியாஸ் ஹமீதுல்லாவை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரணாய் வெர்மா, இந்தியா வங்கதேசம் இடையே பன்முக உறவு உள்ளது. மின் விநியோகம், அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி என இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றங்கள் உள்ளன. வங்கதேசத்துடன் நேர்மறையான, நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை இந்தியா விரும்புகிறது. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களில் வர்த்தகம், மின்சார பரிமாற்றம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடர்பான விஷயங்களில் நேர்மறையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். இந்தியா வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளது என்றும், அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பின் முன்னாள் நிர்வாகி சின்மோய் கிருஷ்ணதாஸ் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்தில் சிலர் அத்துமீறி நுழைந்து அந்நாட்டு கொடியை சேதப்படுத்தினர். இந்த சம்பவத்தை அடுத்து வங்கதேச அரசு இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. மேலும் அகர்தலா துணை தூதரகத்தில் விசா சேவை உட்பட அனைத்து சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவித்தது.